குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் குலதெய்வத்தை வரவழைக்கிறதுக்கும் ஒரு மூலிகை இருக்குது. அந்த மூலிகையை எங்ககிட்ட வாசப்படியில் நீங்கள் வச்சுட்டாலே போதும். கட்டாயம் குலதெய்வம் 2 நாளில் கனவுலையாவது வந்து நான் தான் குலதெய்வம்ன்ட்டு சொல்லும். குலதெய்வத்தை கட்டுறது அப்படிங்கிறது வந்து எப்படி மேம் பாசிபிள்? ஏன்னா ஒரு கடவுளை வந்துட்டு மாந்திரிகம் மூலமாக கட்டு போட்டு வைக்க முடியுங்களா? அதுக்குன்னு சில மந்திரங்கள்லாம் இருக்குது, மந்திர தந்திரங்கள் இருக்குது. அது குலதெய்வத்தை பண்ண முடியும். சிவனை விட்டால் வேறு யாருமே கிடையாது. நமக்கு எல்லாத்துக்கும் ஆதி மூலம் சிவன். சிவன் நினச்சா போதும், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கர்ம வினை வந்து குறையும். பிரபஞ்சத்தில் நம்ம வந்து எந்த செயலை செஞ்சாலும் எதை நம்ம கொடுத்தாலும் திருப்பி அந்த விஷயம் நமக்கே வந்து கொடுத்துடும். ரொம்ப லவ் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஃபேமிலியில் யாரோ ஒருத்தங்க சபிச்சிருப்பாங்க, இந்த வீட்டில் கண்டிப்பாக யாருக்கும் இந்த திருமணம் நடக்காது அப்படின்னு சபிச்சிருப்பாங்க, இல்லை மண்ணை தூவி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் அது கர்மா தான். வீடு கட்ட முடியாமல் இருக்காங்க, ரொம்ப நாளாக பாதியிலே வீடு நின்றுடுச்சு, ரொம்ப நாளாக நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கர்மா கிளென்ஸ் பண்ணணும். ஏன்னா ஏஞ்சலிக்கும் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வசியத்தில் சிறந்து விளங்கும் அஸ்ட்ராலஜர் அண்ட் ஹீலர் ஹேமா மேம் தான் அணிஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கும், நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் மேம். வணக்கங்க. கர்மா பற்றி நம்ம நிறையா விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். கர்மாவை குறைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான வழிகள் இருக்கு மேம்? அதாவது நம்மளோட பிரபஞ்சத்தில் நம்ம வந்து எந்த செயலை செஞ்சாலும் எதை நம்ம கொடுத்தாலும் திருப்பி அந்த விஷயம் நமக்கே வந்து கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து அந்த பிரபஞ்சத்தோட விதி. ஸோ அதனால் நம்ம எப்போவுமே ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளணும். ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நிகழும்போது அந்த மாற்றம் ஏற்படுதுன்னா அதை ஏற்றுக்கணும். ஏற்றுட்டா தானே உங்களுக்கு அந்த மாற்றம் வந்து நிகழும். ஸோ அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் செய்யும் போது ஒரே விஷயத்தை வந்து 2 முறை நம்ம வந்து 2 முறை சிந்திக்க முடியாது. ஒரு விஷயத்த ஒரு வாட்டி கரெக்டாக சிந்திச்சு அதுபடி நம்ம செயல்படணும். இந்த கர்மா வந்து எப்படி குறைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நீங்கள் வந்து நீர்நிலைகளுக்கு போயிட்டு உங்களோட கர்மா வந்து குறைச்சிக்க முடியும். எப்படி மேடம் நீர்நிலைக்கு போனால் எங்கள் கர்மா முடிச்சிருமா அப்படின்னு உடனே கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நீர்நிலைக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு சில செயல்களுக்கு நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சுருப்பீங்க, இல்லை உங்களோட முப்பாட்டனர் அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க ஏதோ தவறு பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நமக்கு அவங்களோட தப்பும் நம்மளை அஃபெக்ட் பண்ணுன்னு கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணும்போது தானே அந்த சந்ததியர், நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், அந்த 7 தலைமுறையும் பாதிக்கப்படும். அந்த 7வது தலைமுறை வந்து அதுக்குரிய விஷயங்களை நல்ல விஷயங்களை செய்யும் போது அந்த கர்மா வந்து குறையும். இது வந்து எப்படி குறைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விலங்குகள்லாம் காகத்துக்கு வந்து நீங்கள் வந்து சாப்பாடு வைக்கலாம், உணவளிக்கலாம். அதாவது உணவளிக்கலாம் காகத்துக்கு, அதாவது விலங்குகளுக்கு உணவளிக்கலாம். அப்புறம் அன்னதானம், முக்கியமாக அன்னதானம், ஏழைகளுக்கு படிப்பு கொடுக்கறது, அன்னதானம் கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களோட கர்மா வந்து கண்டிப்பாக குறையும். மேம் இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்மாங்கிறது போன ஜென்மத்திலேருந்து வந்த ஒரு விஷயம், அதை வந்துட்டு மாற்றவே முடியாது, நீங்கள் அதை வந்து கழிக்கிறதுக்கு தான் இந்த ஜென்மத்தில் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தாண்டியும் நம்மளால் வந்துட்டு கழிக்க முடியுமா மேம்? அதுக்கு தான் அந்த கர்மாவை கழிக்க முடியும் அப்படின்றது வந்து உங்களால் முடியாது, அது வந்து எழுதப்பட்ட விதி அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த எழுதப்பட்ட கண்ணதாசன் சொன்ன மாதிரி விதியும் மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறதுக்கு சில குறிப்புகள்லாம், அந்த சில விஷயங்கள்லாம் இருக்குது. சித்தரோட புக்கு, சித்தரோட இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த கர்மா குறைக்கிறதுக்கு வழிகள் கண்டிப்பாக இருக்குது. அதாவது ரொம்ப நாள் ஒருத்தங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது அந்த டைமில் யாரோ ஒருத்தங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த யாரோ ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஹெல்ப் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் மேலே வந்துடுவீங்க. அப்படி வரும்போது அது வந்து பூர்வ ஜென்மத்தோட புண்ணிய கணக்கு. ஸோ அந்த புண்ணியங்கள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க யாரோ ஒருத்தங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அது கர்மாவை குறைக்கிற மாதிரி தானே. ஸோ நீங்கள் பட்ட கஷ்டத்துலேருந்து துயரத்துலேருந்து யாரோ ஒருத்தர் மனுஷ ரூபத்தில் வந்து உங்களை அதுலேருந்து மீட்டு எடுக்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு விஷயம் தானே உங்களுக்கு கர்மாவை குறைக்கிறது. அது எப்படி கர்மாவை குறைக்க முடியாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? நாங்கள் பார்த்த வரலும் கர்மாவை வந்து குறைக்க முடியும். ஃபுல்லாக குறைக்க முடியாதுன்னு, ஃபுல்லாலாம் குறைக்க முடியும்னு நான் சொல்ல வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்றாடம் நம்ம செய்கிற செயல்களுக்கு கண்டிப்பாக பின் விளைவுகள் உண்டு. அதனால் நீங்கள் நல்லதே செஞ்சு
நல்ல விஷயங்கள மட்டுமே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு நல்ல வார்த்தைகள் பேசுங்க. மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்காதீங்க. நல்ல விஷயங்கள் மட்டுமே பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த கர்மா வந்து எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஒரு சிலருக்கு எந்த விதமான கஷ்டங்களுமே இல்லாமல் ஓஹோன்னு இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பிராமின்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு விஷயம் பண்ணுறதுக்கே தயங்குவாங்க. இல்ல, நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயம் நம்மளோட நடத்தையும் செய்யணும். ஒவ்வொன்றும் நம்ம வந்து திருப்பி பிரதிபலிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த பிராமின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் தப்பு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க நிறைய சான்ஸ்கிரிட் அந்த புக்ஸ் எல்லாம் படித்து அவங்களோட சந்ததியர் எல்லாருமே வழித்தோன்றல் பயப்படுவாங்க. ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னால் 1000 வாட்டி யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச உங்களுக்கு அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அவங்க அதனால மற்றவங்க தெய்வத்துக்கு பயப்படலையா அப்படின்னு நீங்கள் கேட்க வேண்டாம். பட் சும்மா ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி கர்மாவை குறைக்க நிறைய வழிகள் இருக்குது. அது ஃபுல்லாக குறைக்க முடியும். ஒரு 90% நம்மளால் குறைச்சிட முடியும். அடுத்த நிமிஷம் நீங்கள் அடுத்த செயல் போயிட்டே இருக்கும்போது நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது வரப்போகுது. நீங்கள் தீயது மற்றவங்களுக்கு பண்ணால் தீயது வரப்போகுது. ஸோ இது வந்து ஜென்ரல் தானே. அதுதான் யுனிவர்சல் ரூலே. அது வந்து எல்லாராலையும் நம்மளோட மனசு வந்து ஒரு குரங்கு தானே. அடுத்தடுத்த நிமிஷம் ஒவ்வொன்றை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் வந்து நமக்கு ஜெலஸ் வரும். ஒருத்தங்களை பார்த்தோன்னா பொறாமை வந்துடும். சிலருக்கு கண் திருஷ்டி வரும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் நம்ம மனசை அடக்கி ஆள கற்றுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த கர்மா வந்து குறையும். அது வந்து நீர்நிலைகளுக்கு போகும்போது நம்ம உடம்பு வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. ஸோ அது வந்து நீர்நிலையிலையோ இல்லை நெருப்புலேயோ இல்லை காற்றுலேயோ அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்குது. நிலத்துலேயோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து நல்லது பண்ணும்போது இந்த பஞ்சபூதங்கள் மூலயமா பண்ணும்போது நமக்கு வந்து அந்த கர்மா வந்து குறையும். அது எப்படின்னா சில ஹோமங்கள் பண்ணலாம். ஹோமங்கள் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள். அடுத்து வந்து அந்த நீர்நிலையில் ஹோமங்கள் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள நீர்நிலையில் வந்து குளிக்க சொல்லுவோம். இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது தான். ஆனாலும் சொல்கிறேன். இப்போ இந்த நீர்நிலைகளில் குளிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம எந்த கோவிலுக்கு நம்ம போகலாம், எந்த ஊரில் போய் நம்ம அதை பண்ணும்பொழுது ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் மேம்? சிவன் தான். சிவனை விட்டால் வேறு யாருமே கிடையாது. நமக்கு எல்லாத்துக்கும் ஆதி மூலம் சிவன். சிவன் நினச்சா போதும் உங்களுக்கு. கண்டிப்பாக அந்த கர்ம வினை வந்து குறையும். நீங்கள் நிறைய விஷயங்கள் இந்த ஹோமங்கள்லாம் பண்ணி நீர்நிலைக்கு போயிட்டு சிவன் கோயிலில் போயிட்டு தானம் கொடுத்துட்டு 3 முறை சுற்றிட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துலையே சிலருக்கு வந்து பிராப்தம் இருக்கும். அங்கேயே உட்காந்து சேவை செய்வாங்க. சேவை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக கூட இருந்துட்டு வரலாம். ரொம்ப பிரச்சனை ஒருத்தங்களுக்கு கண்டினியூஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சிவன் கோயிலில் போயிட்டு உட்காந்துட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை அடுத்த நாளே உங்களுக்கு காண போயிடும். கண் கூட பார்த்துருக்கேன் நான். ஓகே மேம். இப்போ அதான் எந்த கோவில்களுக்கு போகலாம் மேம்? பொதுவாக எந்த சிவன் கோவில் அப்படின்னாலும் நம்ம போகணுன்னா ஓகே எந்த தான். சிவன் கோயிலுக்கு வேணாலும் நீங்கள் போகலாம். முக்கியமாக வந்து ஒரு பழமையான சிவன் கோயில் ஒரு 2000 1500 வருஷம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சிவன் கோயில் போகும்போது உங்களுக்கு அந்த விஷயங்கள் கொஞ்சம் மனசு வந்து ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்குரிய விஷயங்கள் சிவனே பண்ணி கொடுப்பாரு உங்களுக்கு. ஓகே மேம். இப்போ நம்ம வந்துட்டு நீர்நிலைகளில் போய் நம்மளுடைய கர்மா கிளென்ஸ் பண்ணுறதுக்கும் இப்போ நீங்கள் வந்துட்டு கர்மா கிளென்ஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லைங்களா? ஸோ நீங்கள் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நம்ம போய் நம்மளே செய்யக்கூடிய விஷயங்களுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி மேம்? இப்போ நாங்கள் பண்ணுறதுக்கு என்னென்னா நீங்களே போனீங்கன்னா வெறும் ஒரு அர்ச்சனை பண்ணுவீங்க. கோவிலை சுற்றி வருவீங்க, விளக்கேற்றுவீங்க. நாங்கள் அப்படி கிடையாது. அவங்களோட டேட் ஆஃப் பர்த், டைமு, ப்ளேஸ் ஆஃப் பர்த் வாங்குவோம். அவங்களுக்குரிய எந்த காலகட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பூர்வம்னு ஒன்று இருக்கும் அந்த ஜாதகத்தில். ஸோ அந்த ஜாதகத்தில் அவங்க மூதாதையர் என்ன பண்ணியிருக்காங்க, என்னத்தினால இவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தது அப்படிங்கிறத தீர பார்ப்போம். பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கர்மா கிளென்சிங்கே போகும். அந்த கர்மா கிளென்சிங் பண்ணுறது த்ரூ மெடிடேஷன் பண்ணுவோம். ஃபயர் இருக்கு இல்லையா, ஹோமங்கள் மூலிமா பண்ணுவோம். அதான் நீர்நிலைகளுக்கு போயிட்டு சில மந்திரங்கள்லாம் ஜபிச்சு கொடுப்போம். மேம் ஒருத்தவங்களுக்கும் நீங்களும் அந்த நீர்நிலைக்கு போய் அவங்களுக்கு அதை கிளென்ஸ் பண்ணி கொடுப்பீங்க? நாங்கள் வந்து அவங்களுக்கு நேரடியாக அவங்களுக்கு கொரியரில் அனுப்புவோம். பரிகாரம் நாங்கள் வந்து நேராக பார்க்குறதே இல்லை. ஏன்னா நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நமக்கு எனர்ஜி செட் ஆகிறதுல ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு நெகட்டிவ்ஸ் அதெல்லாம் எங்களால் ஃபேஸ் பண்ண முடியல. ஸோ அதனால நாங்கள் பார்க்குறதில்ல. ஸோ அவங்களுக்கு வந்து கொரியர் மூலயமா அவங்களுக்கு திங்ஸ் எல்லாம் நாங்கள் அனுப்பி வைப்போம். அனுப்பும்போது அவங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். அதுபடி பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு.
ஓகே மேம். அதுதான் இப்போ இப்போ வீடு கட்ட முடியாமல் இருக்காங்க ரொம்ப நாளாக, பாதியிலேயே வீடு நின்றுடுச்சு அப்படிங்கிறவங்க, அடுத்து வந்து நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, ரொம்ப நாளாக நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கர்மா கிளென்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த மெடிக்கல் அந்த இதுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த மெடிக்கலுக்கே காசு செலவாயிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இந்த பூர்வ ஜென்மத்தில் அவங்க வந்து ஏதோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கடனை வந்து தீர்க்கறதுக்கு இந்த பூமியில் நம்மளால் இந்த பூமியில் அந்த தண்டனையை அனுபவித்து அதுக்காக எல்லாரும் நினச்சிக்கிறாங்க நம்ம பிறப்பு எடுத்து வந்தது நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருந்துட்டு போகணும். அப்படி கிடையாது. கண்டிப்பாக அந்த கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட விதிப்படி அவங்க போயிட்டுருக்குறாங்க. இப்போ நானுமே இந்த இடத்துல வந்து இது கொடுத்துட்ருக்கேன் அப்படி சொன்னால் அந்த விஷயங்களுக்குரிய காலகட்டம் வரும்போது நான் அதை சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கர்மா இருக்குது. அந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க. இப்போ நம்ம வந்துட்டு கர்மா கிளென்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி வந்து நமக்கு அந்த கர்மாங்கிறது சேருமா? திருப்பி நம்ம ஒன்ஸ் கிளென்ஸ் பண்ணிட்டோம்னா அது அதுக்கப்புறம் நம்ம நல்லாவே தான் இருப்போமா? அதை பற்றி சொல்லுங்கள் மேம். அதாவது உங்களுக்கு டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர்கிட்ட போயிட்டு நோய் தீர்றதுக்கு ஃபீவருன்னு போகிறீங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாரு, அந்த நிமிஷம் உங்களுக்கு சரியாயிடுறது தானே. அதே மாதிரி தான் கர்மா கிளென்சிங். அந்த நிமிஷம் அந்த வருஷம் அந்த கொஞ்ச நாள் ஒரு 12 வருஷம் அப்படி கொஞ்சம் கிளியர் ஆகும். உடனே நீங்கள் ரொம்ப நாளாக தவிச்சிட்ருக்கீங்க, உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்கன்னா உடனே சரியாகும் இந்த கர்மா கிளென்ஸ் பண்ணும்போது. அடுத்து சில பரிகாரங்கள்லாம் நம்ம செய்யும் போது அந்த பரிகாரம் பண்ணி முடித்தாங்கன்னா அதுலேயும் அவங்களுக்கு கிளியர் ஆகும். நல்லா சரியாக இருக்குது. ஒருத்தருக்கு ரொம்ப நாளாக படுக்கையாக இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து சரியாக இருக்குது. அந்த மாதிரி வேலை கிடைக்காம இருந்தவங்க அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஹையர் ப்ரமோஷன். மேம் இப்போ நம்ம இந்த வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கு, திருமணம் தள்ளி போகிறதுக்கு, இந்த மாதிரி எந்த விஷயம் தள்ளி போகுது அப்படின்னாலும் அதுக்கு கர்மா ஒரு காரணமாக இருக்கா இல்லையா நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது தாங்களா? கண்டிப்பாக கர்மா கிளென்ஸ் பண்ணிக்கிறது, டெஸ்ட் பண்ணுறது இல்லை, கிளென்ஸ் பண்ணிக்கணும். ஓகே. இல்லை மேம் எல்லாருக்குமே இருக்கும் தானே, அப்போ நம்ம இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் இருக்கும். எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் கவலைப்பட்டுட்டு ஏதோ ஒரு விதத்தில் சொல்ல தெரியாமல், வாய் விட்டு சொல்ல தெரியாமல் நிறைய பெண்கள் நிறைய நான் பார்த்தவர்களும் நிறைய பெண்கள் வாய் விட்டு சொல்லக்கூட முடியாமல் வெளியே சொன்னால் எங்கே அசிங்கமாயிடுமோ, இல்லை இது சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பயத்தோட அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த இந்த கர்மா கிளென்ஸ், ஒருத்தங்க ரொம்ப லவ் பண்ணியிருப்பாங்க, அந்த ஆள் கிடச்சே இருக்க மாட்டான். அது வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியில் யாரோ ஒருத்தங்க சபிச்சிருப்பாங்க, இந்த இந்த வீட்டில் கண்டிப்பாக யாருக்கும் இந்த திருமணம் நடக்காது அப்படின்னு சபிச்சிருப்பாங்க, இல்லை மண்ணை தூவி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த அதெல்லாம் அது கர்மா தான். அதாவது இவங்க மூதாதையர் செஞ்ச இது, இல்லை வந்து நாகம் வந்து அடிச்சிருப்பாங்க, அது நாகதோஷமாக மாறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த கர்மா கிளென்சிங். அதுதான் அந்த ஜாதகத்தை அனுப்புனாங்கன்னா அதில் அவங்க என்ன விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நாங்கள் பண்ணி கொடுக்கோம். ஒரு சிலருக்கு எனக்கு ஜாதகமே இல்லை மேடம், எனக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அவங்க இப்போ யூஸ் பண்ணுற ஆதாரோட இதை கொடுத்தா கூட போதும், டேட் ஆஃப் பர்த். அதில் இருக்க அந்த டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் மட்டும் பேசிக்காக கூட போதும். ஓகே மேம். இப்போ நம்ம வந்துட்டு குலதெய்வம் பற்றி நம்ம ஒரு கடந்த வீடியோவில் பேசியிருந்தோம். அது வந்துட்டு நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு, நிறைய பேர் வந்து பார்த்துருந்தாங்க. இப்போ என்னென்னா நிறைய பேருக்கு வந்து என்னென்னா நம்மளுடைய குலதெய்வம் இவங்க தான்னு தெரியறதில்ல. இப்போ சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கு இல்லைங்களா? இப்போ தெரியாமல் இப்போது ஒருத்தவங்களுக்கு இவங்க தான் நம்ம குலதெய்வம் அப்படின்னு தெரியலைன்னா அதை கண்டுபிடிக்க முடியுங்களா? நம்ம குலதெய்வம் தெரியாமல் எப்படி நம்ம வந்துட்டு வழிபடலாம் மேம்? அதுதான் சொல்கிறேன், அதுக்கு ஒரு மூலிகை இருக்குது. நான் அதுதான் சொல்லியிருந்தேன், குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கோ குலதெய்வத்தை வரவழைக்கிறதுக்கோ ஒரு மூலிகை இருக்குது. அந்த மூலிகையை எங்ககிட்ட இருக்குது. ஸோ அந்த மூலிகையை நீங்கள் வாசல் நிலவாசப்படியில் நீங்கள் வச்சுட்டாலே போதும். கட்டாயம் குலதெய்வம் 2 நாளில் உங்கள் கனவாக வந்து உங்களுக்கு குலதெய்வம் தெரிலன்னா கனவுலையாவது வந்து நான் தான் குலதெய்வம்ன்ட்டு சொல்லும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுட்டு அந்த குலதெய்வத்துக்கு நீங்கள் போகலாம். அதே மாதிரி குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு படைக்கலாம். அதே மாதிரி ஒரு குடம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த குடத்தில் தண்ணி எடுத்து நிரம்பி கொண்டு போய் வச்சு வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் ஒரு ஃபுல் தாம்பூலம் வச்சு புடவையும் வச்சு சக்கரை பொங்கல் அந்த மாதிரிலாம் செஞ்சு குலதெய்வத்தை வழிபட்டிங்கன்னா உடனே உங்களோட டோர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். உங்கள் கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தேன்னா ஒரு விஷயமும் உங்களுக்கு நடக்க மாட்டேங்குது, தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது எல்லா காரியமும், திருமணம், அப்புறம் வியாபாரம், குழந்தைங்க எல்லாமே உங்களுக்கு தடைப்பட்டுட்ருக்கு அப்படிங்கிறா
கட்டாயம் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும். அது குலதெய்வம் என்னன்னு தெரியாதவங்களுக்கு இந்த மூலிகையை எடுத்து வச்சிங்கன்னா கட்டாயம் அந்த குலதெய்வம் காட்சி கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த மூலிகையை வச்சிங்கனாலே போதும், வாசப்படியில் வச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த குலதெய்வம் தென்பட்டுரும், ஓகே. அது அந்த வந்து மூலிகை நிற்கும். அது எப்படி மேம் பயன்படுத்தணும்? அந்த மூலிகை வந்துட்டு வாசல்ல வைக்கணும்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் வேற எப்படிலாம் பயன்படுத்தலாம் மேம் அந்த மூலிகை? அதாவது குலதெய்வத்தை அந்த மூலிகையை வச்சுட்டு, குலதெய்வமே வா வா என் குலமிலங்க நலமிலங்க வா வா என் குலதெய்வமேன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா கட்டாயம் அந்த குலதெய்வம் உங்களுக்கு காட்சி கொடுக்கும். அந்த மூலிகையை எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு கேட்குறேன். வாசல்ல வைக்கணும்னு ஒன்று சொல்லியிருந்தீங்க. வேற என்ன முறைகள்லாம் பயன்படுத்தலாம்னு கேட்குறேன். அது வாசலில் வச்சாலே போதும், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நான்வெஜ் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் குலதெய்வம் வரவழைக்கிறதுக்கு இந்த மூலிகை வச்சிங்கனாலே கட்டாயம் அந்த குலதெய்வம் உங்கள் கண்ணில் பட்டுரும். ஓகே மேம். நம்ம குலதெய்வம் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது இப்போ நிறைய பேர் என்னென்னா அப்ராடில் இருப்பாங்க, வேறு எதுனா குலதெய்வம் கோவில்ல இருந்து ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க இல்லையா? அவங்கெல்லாம் வந்துட்டு எப்படி மேம் குலதெய்வத்தை வந்து வழிபடலாம்? அவங்க மனசில் நினச்சாலே போதுமே. இந்த இருதயலீஸ்வரன் அந்த மனசுலேயே தானே அந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி அவர் கோயில் கட்டுற மாதிரி கட்டி எல்லாம் பண்ணியிருக்கும் போது தானே அந்த கோவிலே அங்கே இருக்கு இல்லையா, திருநின்ற ஊர்னு ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் போது நம்ம மனசுலேயே நம்ம குலதெய்வத்தை நினச்சோன்னா, குலதெய்வமே வா வா என் குலதெய்வமே வா வான்னு நீங்கள் சொன்னாலுமே ஆட்டோமேட்டிக்காக அந்த குலதெய்வம் உங்களுக்கு எப்படியோ மனசில் வந்து நின்றுடும். அப்படி இருக்கச்ச மனசுக்குள்ளே நீங்கள் வேண்டிட்டாலும் எந்த அப்ராடில் எங்கே இருந்தாலும் மனசு தானே ஒரு மனசே என்ன சொல்லுவாங்க, மனசு தானே ஒரு பொக்கிஷம், அதுதானே எல்லாமே நமக்கு ஆட்டு வைக்கிறது எல்லாமே. ஸோ அதனால் அந்த மனசில் நீங்கள் நினச்சாலே போதும், உங்கள் எண்ணங்கள் தானே செயலாகுது. ஸோ அந்த எண்ணங்களை நீங்கள் மனசில் விதிச்சிங்கன்னா போதும், அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு காட்சியாக கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் அங்கேருந்து நீங்கள் எங்கேயும் போகணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து வழிபடலாம். ஆனால் அந்த மூலிகையை மட்டும் நீங்கள் வாங்கி உங்கள் வாசலில் வச்சுக்க முடியும் தானே, அது கொரியரில் அனுப்புனாக்கா நீங்கள் வச்சுக்க முடியும். ஸோ அதை வைக்கும் போது உங்களுக்கு குலதெய்வம் வந்து வீட்டில் இருக்கும். மேம் இப்போ நம்ம குலதெய்வம் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம் மேம். இப்போ இந்த பிளாக் மேஜிக் எதனா நெகட்டிவான விஷயங்கள் கூட ஒருத்தவங்களை அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னா, குலதெய்வ அனுகிரகம் அந்த ஜாதகக்காரருக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எந்த நெகட்டிவான விஷயங்களுமே அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அது உண்மைதாங்களா? உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சாக்கா முதல்ல வந்து பிளாக் மேஜிக்கில் என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல அந்த குலதெய்வம் எதுன்றதை பார்த்துட்டு முதல்ல உங்கள் குலதெய்வத்தை தான் கட்டிடுவாங்க, கண்ணை கட்டிடுவாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் அந்த குலத்தில் வழிபட்டவங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் குலதெய்வம் வந்து எப்படியோ நம்மளை காக்கும். இல்லைனா உங்கள் கனவுலையாவது வந்து அந்த குலதெய்வம் வந்து இது மாதிரி பண்ணுறாங்கங்கிறது ஒரு காட்சியை உங்கள்கிட்ட கொடுத்துரும். ஸோ நீங்கள் காஷனாக இருங்க அப்படிங்கிறத சொல்லிடும். ஸோ அது வந்து ஒரு இன்ட்யூஷன் மாதிரி வந்துடும்னு வைங்களேன். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவிட்டி அந்த மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க குலதெய்வம் வந்து முதல்ல கட்டிட்டு தான் பண்ணுவாங்க. அப்படி சப்போஸ் இல்லை அப்படி குலதெய்வத்தை இவங்க நல்லா வழிபட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த செய்வினைனால் பாதிப்புகள் இருக்காது. செய்வினை பண்ணால் கூட அந்த பாதிப்புகள்லேருந்து தடுத்து நிறுத்திட்டே இருக்கும். நிறைய வாட்டி தடுக்கி விழுந்தால் கூட அப்படி யாரோ தாங்கி பிடிச்சிடுவாங்க. இப்போ நீங்கள் எங்கேயோ உங்களுக்கு ஆக்சிடெண்ட் நடக்கிற மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து யாரோ ஒருத்தங்க வந்து உங்களை கை தூக்கிடுவாங்க. நிறைய பார்க்குறோம்ல நம்ம வீடியோலாம் பார்க்கும்போது ஏதோ டக்குன்னு விழுற மாதிரி இருக்கும், எழுந்திரிச்சு போவாங்க. ஏன்னா அந்த டைம் அந்த ஏஞ்சல் வந்து காப்பாற்றிடுவோம், ஏன்னா அது குலதெய்வம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் குலதெய்வம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மேம் இப்போ குலதெய்வத்தை கட்டுறது அப்படிங்கிறது வந்து எப்படி மேம் பாசிபிள்? ஏன்னா ஒரு கடவுளை வந்துட்டு மாந்திரிகம் மூலமாக கட்டு போட்டு வைக்க முடியுங்களா? அதுக்குன்னு சில மந்திரங்கள்லாம் இருக்குது, மந்திர தந்திரங்கள் இருக்குது. அது குலதெய்வத்தை கண்ணை கட்டும் போது இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறீங்க, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு கொடுக்கும்போது அதை சாப்பிடுவீங்க. சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நீங்கள் கட்டுப்படுவீங்க. ஸோ அதனால் அந்த குலதெய்வத்தை பண்ண முடியும். ஓகே மேம். இன்னொன்று இந்த மாதிரி குலதெய்வத்தை வந்துட்டு கட்டு போட்டு மாந்திரிகம் மூலமாக அஃபெக்ட் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் பண்ணி ரொம்ப நாளாக இதனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சில பேருக்கு தெரியாது இதுதான் விஷயம்னு சொல்லி. அப்படி இருக்கிறவங்க பல வருஷம் பாதிக்கப்பட்டு உங்ககிட்ட வர்றாங்க அப்படின்னா அவங்களை எப்படி மேம் க்யூர் பண்ணுவீங்க? எங்ககிட்ட வர்றதெல்லாம் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் 20 வருஷமாக கஷ்டப்படுறேன், நிறைய கண்ணீர் சிந்துறாங்க லேடிஸ் அந்த மாதிரிலாம். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி கட்டு போட்டிருக்கேன், என்னால் ஒன்றுமே வேலையை பார்க்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து இந்த தீ இருக்கு இல்லையா, நெருப்பு, அந்த அந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணுவோம். ஹோமங்கள் பண்ணுவோம். அந்த ஹோமங்கள் பண்ணி ஹீலிங் பண்ணுவோம். அப்புறம் அந்த கர்மா கிளென்ஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்த வஷ்யம் அதெல்லாம் பண்ணி அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கிற மாதிரி பண்ணுவோம்.
ஒருத்தர் நிறைய அடிக்கடி விழுந்துட்டு இருந்தார். நாங்கள் வந்து சில ஹோமம் பண்ணி கொடுத்துருந்தோம். அந்த ஒரு ரக்ஷையை கொடுத்தோம். விழலாம் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு மேடம், எனக்கு ரொம்ப செக்யூர்டாக இருக்குது அப்படி சொன்னேன். நான் ஒவ்வொரு ஆன்மாக்கும் ஒவ்வொரு உடலுக்கும் ஒரு கவசம்னு ஒன்று தேவைப்படுது. ஸோ அந்த கவசத்துக்குன்னு சில மந்திரங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கவசம் போட்டு விட்டுருவோம். ம். மேம் இப்போ இந்த ஹீலிங் அப்படிங்கிறதுக்கும் கிளென்சிங் அப்படிங்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் மேம்? இப்போ நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தீங்க, ஒரு இடத்துல உங்களுக்கு பெயின் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாங்கள் த்ரூ மெடிடேஷன் மூலயமா உங்களோட ஹீல் பண்ணிவிடுவோம். ஹீல் பண்ணுவோன்னா அந்த வலி இல்லாமல் எங்களால் பண்ண முடியும். பண்ணுறதுக்கு கடவுள் ஏதோ ஒரு சக்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அது பண்ண முடியும். அப்போ பண்ணும்போது அவங்களுக்கு சரியாயிடுது. கர்மா கிளென்சிங்கு அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த தீயில தான் நம்ம ஹோமங்கள் பண்ணி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அவங்கக்கிட்ட அந்த மன்னிப்புலாம் கேட்டு, அப்புறம் அந்த பூஜைகள்லாம் பண்ணி இவங்கள அந்த அந்த நெருப்பில் சில விஷயங்கள் சில மந்திரம்லாம் பண்ணி பூஜை பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து கிளியர் ஆகிடும். கர்மா கிளென்ஸ் ஆகும், கொஞ்சம் கிளென்ஸ் ஆகும். ஓகே மேம். அந்த விஷயத்துலேருந்து அவங்க வெளியில் வந்துடுவாங்க. இப்போ ஏதோ ஒன்று ஒருத்தங்க அடிக்கடி கோர்ட்டு போயிட்டுருக்காங்க, அடிக்கடி வேறு விதமான பிரச்சனைகளால் சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்களால அதுலேருந்து வெளியிலே வர முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த கர்மா கிளென்ஸ் பண்ணி யார் அந்த செய்வினை அவங்களுக்கு செஞ்சுருக்காங்களோ அது அவங்களுக்கே திரும்ப போகிற மாதிரி பண்ணிவிடும். நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் நமக்காக ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி, வணக்கம்.